नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमः आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगदामताय नगर ग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னத அறிவு हरे कृष्ण ஸ்லோகம் श्लोकम माता जी। மாதாஜி प्रणाम माता जी। 24 இல்லைங்களா? ஆமா माता जी। 24 மாதாஜி. ஆமாங்க. ஆமாங்க. 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவீர் பிரம்மாக்னௌ பிரம்மணாப்துதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாக. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். ஏனெனில் அவன் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளான். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். பொருளுரை: கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பதே இங்கே விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண பக்தியில் பல்வேறு செயல்கள் உள்ளன. அவை பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்கப்படும். ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. பௌதீக களங்கத்தினால் பந்தப்படுத்தப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருப்பினும் அதற்கு சூழ்நிலையிலிருந்து அவன் வெளியேற வேண்டும். கட்டுண்ட ஆத்மா பௌதீக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். உதாரணமாக, அளவுக்கு அதிகமாக பால் பொருட்களை உட்கொண்டதால் வயிற்றை கெடுத்துக்கொண்டு துன்புறும் ஒரு நோயாளி மற்றொரு பால் பொருளான தயிரின் மூலம் குணப்படுத்தப்படுகிறான். இங்கே கீதையில் கூறப்பட்டுள்ளது போல ஜடத்தின் மூழ்கியுள்ள கட்டுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். இந்த வழிமுறை பொதுவாக யக்ஞ அல்லது விஷ்ணுவின் கிருஷ்ணரின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள் யாகங்கள் எனப்படும். ஜட உலகில் செயல்கள் அந்த அளவுக்கு விஷ்ணுவிற்காக மட்டும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுகின்றனவோ அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீகமயமாக்கப்படுகிறது. பிரம்ம என்ற வார்த்தைக்கு ஆன்மீகம் என்று பொருள். இறைவன் ஆன்மீகமானவர். அவரது திவ்யமான உடலிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிரம்ம ஜோதி அல்லது ஆன்மீக தேஜஸ் என்று அறியப்படுகின்றது. இருப்பவை அனைத்தும் இந்த பிரம்ம ஜோதியிலேயே நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஜோதியானது மாயையினாலோ புலனுகர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதீகம் எனப்படும். இந்த பௌதீக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றிவிட முடியும். இவ்விதமாக கிருஷ்ண உணர்வில் அர்ப்பணிக்கப்படும் பொருள், அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை, அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு, இவை எல்லாம் சேர்ந்தே பிரம்மன் அல்லது பூரண உண்மை எனப்படும். பூரண உண்மை மாயையால் மறைக்கப்படும் போது பௌதீகம் என்று கூறப்படுகிறது. பூரண உண்மையின் தொண்டில் பௌதீகம் பயன்படுத்தப்படும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது. மாயையில் உள்ள உணர்வை பிரம்மனிடம் பரமனிடம் மாற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு. மனம் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருக்கும் நிலை சமாதி எனப்படும். இத்தகு உன்னத உணர்வில் செயல்படும் அனைத்து செயல்களும் யக்ஞ பரமனுக்கு செய்யப்படும் யாகம் என்று கூறப்படுகின்றன. இத்தகு ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர் உதவியாக இருப்பவை செலவிடப்படுவது, யாகத்தை செய்பவர் யாகத்தின் தலைவர், விளைவு இறுதி லாபம், இவை அனைத்தும் பூரணமான பரபிரம்மனின் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறை ஆகும்.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப கிருஷ்ண உணர்வில் எப்படி செயலாற்றுவது என்பதை பற்றி இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சொல்லப்படுது. இப்ப கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். அப்ப அவன் வந்து ஆன்மீக செயலுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்திருக்கிறான். அவன் தன்னை பிரம்மனை இலக்காக கொண்ட செயல்கள் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவது. எப்படி நாம இருக்கிறதோ பௌதிக உலகுல, இங்க இருக்கிறோ பௌதிக புலன்கள், பௌதிக பொருட்கள். இந்த பௌதிக பொருட்களை, பௌதிக புலன்களை கொண்டு பௌதீக உலகில் எவ்வாறு ஆன்மீக நிலையை எய்துவது? எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும். இருக்கிறதோ முழுமையா பௌதிகத்துல, அப்ப ஆன்மீக உணர்வை எப்படி எய்துவது? அதுக்குத்தான் இங்க சொல்றாங்க, கிருஷ்ண பக்தியில பல செயல்கள் இருக்கு. அப்ப இறுதி இலக்கை எவ்வாறு அடைவது அப்படின்னா, இங்க அடிப்படை கொள்கை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நாம ரொம்ப பெருசா பார்க்க போறது கிடையாது. பெருசா நாம பாகவத்துல படிப்போம். இப்ப இந்த பௌதிக களங்கத்தால் பந்தப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். ஏன்னா நாமெல்லாம் ஜடத்துலதான் இருக்கிறோம். ஜட உலகில் ஜட புலன்கள், ஜட பொருட்கள் எல்லாமே இங்க ஜடம். அப்ப ஆன்மீகத்தை எவ்வாறு அதுல உள்ள பூத்துறது அப்படின்னா, கட்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையிலிருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணரை கொண்டு வந்தா, அதாவது இந்த புலன்கள் பகவானுக்கு, கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் போது, பகவானுக்கு நாம் பகவானை பற்றியே நினைக்கும் போது, பேசும்போது, கண்கள் பார்க்கும் போது, காதுகள் கேட்கும் போது, இந்த பௌதிக புலன்கள் ஆன்மீக புலன்களாக மாறி தூய்மைப்படுத்தப்படுகிறது. அப்படியே இந்த பௌதிக பொருட்களை பகவானுக்கு உபயோகிக்கும் போது அந்த பௌதிக பொருட்களும் ஆன்மீகத்தன்மை பெற்று நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. இப்ப நிறைய வைராக்கியம் இருக்கு. இதுல யுக்த வைராக்கியம் அப்படின்னா, நாம எல்லா பொருட்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அது யுக்த வைராக்கியம். பல்கு வைராக்கியம் இருக்கு, மர்க்கட வைராக்கியம் இருக்கு, நிறைய மசான வைராக்கியம் இருக்கு. நிறைய வைராக்கியம் இருக்கு. மசான வைராக்கியம் அப்படின்னா, இப்ப சுடுகாட்டுக்கு போவோம். சுடுகாட்டுக்கு போனா அங்க நாம என்ன பார்ப்போம்? பிணத்தை பார்ப்போம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவர், ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இல்ல வேற ஏதோ சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? நேத்து தாங்க அவரை பார்த்தோம், எவ்வளவு நல்ல மனுஷரு, நேத்து பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு காணோம், அந்த மனுஷனு காணோம், இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு தத்துவம் எல்லாம் பேசுவோம் சுடுகாட்டுல நின்றுட்டு. இதுதாங்க வாழ்க்கைம்போம். ஆனா அடுத்தது நம்மளுக்கு அந்த மரணம் வரப்போகிறது அப்படின்னு நாம உணர்வது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு சிக்கல். இந்த பௌதிக உலகத்துல எல்லோரும் மரணம் அடைவதை நாம் பார்ப்போம், ஆனால் தனக்கு மரணம் வருவதை ஒருவனும் நினைப்பது கிடையாது. அதற்கான வழியை தேடுவதும் கிடையாது. யுதிஷ்ட மகாராஜாக்கு அந்த யக்ஷன் கேள்வி கேட்கிறார். அப்போ உலகில என்ன அதிசயம் அப்படின்னா, எல்லோரும் மரணம் அடைவதை பார்த்தாலும் தனக்கு மரணம் வரும் என்பதை மனிதன் ஒப்புக்கொள்ளுவது இல்லை. அவன் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். திட்டம் மேல திட்டம் போடுவான். அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன், இப்படியே ஒரு வருஷமும் அவன் வந்து திட்டம் தீட்டிட்டே இருப்பான். ஆனா மரணத்துக்கு எந்த பிளானும் பண்ண மாட்டான். நான் மரணம் அடைய போகிறேன், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், நான் எந்த லோகத்துக்கு போகணும், என்னென்ன லோகங்கள் இருக்கு, என்னென்ன உலகங்கள் இருக்கு, இப்படி போகணும், திட்டங்களை எதுக்காக ஆசைப்படணும் இந்த உலகத்துல? இது வரைக்கும் நான் வந்து நான் அப்படின்னு சொல்லி எனதுன்னு சொல்லி நிறைய அனுபவிச்சு பார்த்தேன். ஒன்னும் முடியல. எல்லாம் துக்கத்துலதான் முடியுது. எதில கை வச்சாலும் கடைசியில எனக்கு கவலைதான் வருது. அப்போ அந்த இன்பத்தை, பேரின்பத்தை பெறுவது எப்படி, ஆத்மா ஆனந்தத்தை பெறுவது எப்படி அப்படிங்கறதுல அவன் வந்து முயற்சி பண்ணணும். அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்கணும், பல புத்தகங்கள் படிக்கணும், பக்தர்களோட சேரணும், அப்புறம் ஸ்ரத்தா சாது சங்கா, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு படிப்படியாக மேல போய் பிரேமை நிலையை அடைந்து பகவானோட லோகத்திற்கு போய் துன்பமற்ற முழுதுமாக இன்பமான வாழ்வு வாழலாம்
அங்க வந்து எந்த ஒரு துக்கம் கிடையாது. அதான் வைகுண்டா. வைகுண்டா அப்படின்னா துன்பங்கள் அற்ற உலகம். சோ இங்க வந்து எப்படின்னா பால் பொருளை கொண்டே வயிற்று வலியை ஒரு நோயாளிக்கு குணப்படுத்த முடியும். இப்போ அவன் பால் அதிகமா சாப்பிட்டானா அது தயிர் மூலம் குணப்படுத்துறாங்க. அதே மாதிரிதான் இங்க வந்து கிருஷ்ண உணர்வை நாம பௌதிகத்தில் இருக்கிற பொருட்களை கொண்டே பகவானுக்கு சேவை செய்ய முடியும். இப்ப போன் இருக்குது. எத்தனை பேரு இப்ப போனை வந்து யூடியூப் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, ஃபேஸ்புக் பாக்குறதுல ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க. கூகுள்ல நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. போன்ல எவ்வளவோ வசதிகள் இருக்கு. ஆனா நாம இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றோம்? போன் மூலமா பகவானுக்கு அதை உபயோகப்படுத்தி பகவானை பற்றி அவரது நாம ரூப புகழ் லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ பௌதிக பொருட்களை கொண்டே பகவானுக்கு சேவை செய்கிறோம். பௌதிக புலன்களை கொண்டே பகவானுக்கு சேவை செய்கிறோம். சோ இப்படி செய்யப்படும் செயல்கள் தான் யாகங்கள். யாகங்கள் அப்படின்னா உடனே செங்கல் எல்லாம் அடுக்கி அது மேல கோலம் போட்டு உள்ள அந்த சமித்துக்கள் எல்லாம் போட்டு நெருப்ப பத்த வச்சு புரோகிதர்கள் வச்சு மந்திரம் சொல்லி அதுதான் யாகன்றது தவறு. அது இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் யக்ஞ சர்வ பாப பிரணாச்சனம் அப்படின்னு சொல்லி நாம சங்கீர்த்தனம் அதுதான் உண்மையான யாகம். ஏன்னா பகவான் எப்படி வந்திருக்கார்? சவுண்ட் இன்கார்னேஷன், சப்த அவதாரமாக வந்திருக்கிறார். பகவான் வந்து நானே நாம ரூபத்துல வந்திருக்கேன், நாம ரூபேன கிருஷ்ண அவதாரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பகவத்கீதை மூலமாகவும் பாகவதம் மூலமாகவும் நாமத்தின் மூலமாகவும் அவருக்கு பலவேறு நாமங்கள் இருக்கு. இப்ப கிரந்தங்கள் மூலமாகவும் நான் வந்திருக்கிறேங்கிறார். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சயத்யகைதுகம் கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதீபீக சக களவு நஷ்ட திருஷாமேச பிராணர்கோ அதுனோதிதக. பிராணங்கள் வடிவாக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சோ அவரை பார்க்க வேண்டும் என்றால் நாம பகவத்கீதை பாகவதம், ஏன்னா எல்லா இதிகாசங்களின் சாரம், வேதங்களின் சாரம் பகவத்கீதை பாகவதம். அப்போ விஷ்ணுவின் திருப்திக்காக மட்டும் செயல்படும் செயல்கள் யாகங்கள். இப்ப பகவான் என்ன சொல்றார் பகவத்கீதையில? சாரம் என்ன? 2 ஸ்லோகங்கள். அவர் 9வது அத்தியாயத்திலையும் சொல்றார், 18வது அத்தியாயத்திலையும் அதே ஸ்லோகங்களை. முதல் வரி ஒரே மாதிரி வரும். மன்மனா பவ மத்பக்தோ. வெரி குட். எஸ் மாதாஜி. மன்மனா மத் மத்தோ மக்தியா சீமாம் நமஸ்குரு மாம் ஏவை சுசி சத்யம் ஜே பிரதிஜானே பிரியோசிமே. மன்மனா மத் பக்தோ மத்யா சீமாம் நமஸ்குரு மாம் ஏவை சுசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயணக அப்படின்னு 2 ஸ்லோகத்திலையும் என்னை பற்றி நினைத்து என்னையே வழிபட்டு என்னை சரணடைந்து எனது பக்தனாகி என்னிடமே வருவாயாக. 2வது ஸ்லோகத்துல இன்னும் அழுத்தமா சொல்றாரு, இதை நான் சத்தியம் செய்கிறேன். ஓ கௌந்தேயா, அர்ஜுனா, நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். நீ அப்படியே இப்படி இருந்தீன்னா சீக்கிரம் நீங்க ஜட உலகை விட்டு ஆன்மீக லோகத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ணருக்காக மட்டும் செயல்படணும். அதுதான் இங்க பிரம்மன். பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆன்மீகம். ஏன்னா இறைவன் ஆன்மீகமானவர். அவரது திவ்யமான உடலிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிரம்மஜோதி. அவரது ஆன்மீக தேஜஸ், அந்த பிரம்மஜோதி வந்து பகவான்கிட்ட இருந்து அந்த உடல்ல இருந்து வருகின்ற ஜோதி. எப்படி சூரியன் வந்து நம்ம பார்த்தா கண்ணு கூசும், அது போல பகவானுக்கு வந்து அந்த அவரிடம் வருகின்ற அந்த ஒளியானது எல்லா அண்டங்களையும் எல்லா பிரபஞ்சங்களையும் ஒளியூட்டக்கூடியது. அந்த அளவுக்கு அவர் தேஜஸ் உடையவர். அவர் வந்து நேர்ல பார்க்க முடியாது அவரோட உருவத்தை. அதனாலதான் அரூபதிகள் சொல்றாங்க இந்த இதுதான் உண்மை, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்களால பார்க்க முடியல, உணர முடியல பகவான. ஆனா வேதங்களோட பிரார்த்தனையில வேதங்கள் என்ன சொல்லுது? தயவு செய்து இந்த ஜோதியை விளக்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் உருவை பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த அவருடைய தேஜஸ்க்கு பின்னாடி, அந்த ஒளிக்கு பின்னாடி பகவானோட ரூபம் திரிபங்க ஷியாமல அந்த ரூபமானது, சியாம சுந்தர ரூபம் அங்க இருக்கு. ஆனா அவங்க அதையெல்லாம் நினைக்கிறது கிடையாது. ரூபம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நானும் போய் அந்த ஜோதியில ஒன்னாயிடுவேன், செத்தாக்கா நானும் பிரம்மன் ஆயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த ஜோதியானது மாயினாலோ புலனுகர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதீகம்.
ஆயிடுது. ஏன்னா அது வெறும் விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த சூரியனிட்ட இருந்து அந்த ஒளி வருது, அந்த சூரிய சக்தி வச்சு நிறைய நிறைய எனர்ஜி வருது, அதுதான் அது வந்து இயற்கையா இருக்கு, எல்லாம் கோள்கள் எல்லாம் தானா தோன்றி விட்டது அப்படின்னு பௌதிகமா பாக்குறாங்க. ஆனா இந்த பௌதிக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றி விட முடியும். எப்படின்னா எல்லாருக்கும் மேல ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறாரு. இப்போ ஒரு குழந்தைகிட்ட நாம ஒரு பேட்டரி காரை கொடுத்தா அது நினைக்குவோம், ஓ இது தானா ஓடுது. ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி ஒரு என்ஜினியர் இதெல்லாம் வடிவமைச்சிருக்கார், டியூன் பண்ணிருக்கார் அப்படின்னு. ஆனா பெரியவங்களுக்கு தெரியும். அது போல இந்த சிற்றறிவு கொண்டவர்கள் இந்த உலகம் தானா இயங்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பந்து மேல போட்டா கூட அது கீழே விழுகுது இல்லையா, அப்போ அது புவியீர்ப்பு விசைனால அப்படி விழுகுது. அப்ப எப்படி இவ்வளவு பெரிய கோள்கள் இவ்வளவு வெயிட்டோட அது மேல சுத்திட்டு இருக்குது. இதுல ஒரு காமெடி என்னன்னா, உலகம் வந்து உருண்டையானது அப்படின்னு முதல்ல ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா உலகம் உருண்டையா இருந்தா இந்த கடல் தண்ணியெல்லாம் கீழே ஒழுகிருமே. அப்போ இந்த உலகம் உருண்டையானதுன்னு முதல்ல ஒருத்த கண்டுபிடிச்சு சொன்னான், அவனை அப்படியே சாவடிச்சுட்டாங்க. நீ எப்படி உருண்டையானதுன்னு சொல்ற, பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லி சாகடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க, விஞ்ஞானிகள் எல்லாம், உலகம் உருண்டையானது. முதல்ல தட்டையானதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தட்டையா இருந்தா தான் தண்ணி கீழே விழுகாது. ஆனா இது எல்லாம் எப்படி கீழே விழுகாம இந்த ஆஹ் தண்ணியானது அந்த உருண்டையான வடிவத்தில் நிக்குது? ஏன்னா பகவானுடைய ஆற்றல் அப்படி அச்சிந்திய. பகவானுடைய ஆற்றல் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நம்ம தண்ணி அப்படியே உருண்டையா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வைக்க முடியுமா ஓப்பனா? அது நிக்காது. ஆனா இங்க உப்பு கடல் அப்படிங்கிற மாதிரி 7 கடல்கள் இருக்கு. அமிர்த கடல், சர்க்கரை, கரும்பு ஜூஸ் கடல், இந்த மாதிரி பால் கடல், தயிர் கடல், அமிர்த கடல், அப்படி நிறைய இருக்கு. ஆனா நம்ம நம்புவோமா? ஆனா வேற ஒரு லோகத்துல உப்பு கடல் இருக்குதுன்னு நம்ம சொன்னா நம்ம என்ன நினைப்போம், உப்பெல்லாம் அவ்வளவு தூரம் கலந்து விட்டுருப்பாங்களா, கடல் அளவு தண்ணியில கலந்து விட்டுருப்பாங்களா உப்ப, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் உப்பு கடல். இப்ப நம்மளுடைய பூமியில இருக்கு, நம்மளுக்கு அருகாமையிலேயே உப்பு கடல் இருக்கு. அப்போ பகவானுடைய சக்திகள் அளவிடற்கரியது. ஆனா யார் அவரை சரணடைகிறார்களோ இந்த கிருஷ்ண உணர்வை உடனடியாக அவங்களுக்கும் கிடைச்சா அவங்க வந்து ஆஹ் உடனே அந்த பௌதிகத்தை அவங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன, சோ ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் என்ன உறவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து அவங்க கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருக்காக பொருளை அர்ப்பணிப்பாங்க. சோ அப்படி கிருஷ்ண உணர்வுல செயல்படும் போது கிருஷ்ணருக்காக பொருளை அர்ப்பணிப்பது, அப்ப அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை இருக்கு, அர்ப்பணம் செய்பவர் இருக்காரு, மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தே பிரம்மன் அல்லது பூரண உண்மை. சோ அந்த பூரண உண்மை மாயையால் மறைக்கப்படும் போது அது பௌதீகமாயிருது. சோ இப்பெல்லாம் நாம நிறைய பேரு இந்த உலகத்துல கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்கிறவங்க எல்லாமே மாயையால் மறைக்கப்பட்ட, மாயா அபகருத ஞானா ஆசூரம்பாவம் ஆஸ்ரிதம், மாயையால் அறிவிழந்தவர்கள் தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகள். அவங்களுக்கெல்லாம் கடவுள் பக்தியே இருக்காது. அதனால எவ்வளவுதான் அவங்க புத்தி இருக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்கு புத்தியே கிடையாது. ஏன்னா மாயையால் அவங்க அறிவு மயக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் எல்லாம் தானா தோன்றி விட்டது அப்படிங்கிறாங்க. இந்த உலகம் வந்து தானா ஏதோ ஒரு வெடிப்புல சிதறி உண்டாச்சு, உயிர்வாளிகள்லாம் தானா உண்டாயிருச்சு அப்படின்னு. உயிர்வாளிகள் தானா உண்டாண்டா எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கலாமே. பணக்கார, ஏழை, குள்ள, கருப்பு, சிவப்பு, ஏன் இப்படி இருக்கிறோம்? ஏன் சிலர் கஷ்டப்படுறோம், சிலர் நல்லா இருக்காங்க? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கர்ம வினை இருக்கு அப்படிங்கிறது பக்தர்களுக்கு தான் தெரியுது, புரியுது. அப்ப பூர்ண உண்மையின் தொண்டில் ஆன்மீகம் உபயோகப்படுத்த போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகிறது. சோ மாயில் உள்ள உணர்வை பிரம்மனிடம், அதாவது பரமனிடம் மாற்றும் வழிமுறையே கிருஷ்ண உணர்வு. சோ இப்ப வந்து நாம மாயைக்கு தொண்டு செய்யறோம். அந்த உணர்வை பகவான்கிட்ட மாற்றினோம் என்றால், பகவான்கிட்ட மாற்றும் போது என்ன ஆகுது? இப்ப சாப்பிடுறோம், பௌதீகமா முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஆனா இப்ப படைத்து சாப்பிடும்போது ஆன்மீகமா கிருஷ்ணருக்காக அதை படைத்து சாப்பிடும்போது அது ஆன்மீகமாகுது. முதல்ல தொழில் பண்ணணும், ஆனா எந்த உணர்வும் கிடையாது. நான், எனது குடும்பம், எனது உறவினர்கள் அப்படின்னு இருந்தோம். ஆனா இப்ப வந்து கிருஷ்ணருக்காக நான் ஒரு பகுதியை கொடுக்கணும். இப்படி எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை நினைத்து மையப்படுத்தி செய்யும் போது அது முழுமையான கிருஷ்ண உணர்வாகின்றது. இப்ப மனம் வந்து எப்பவுமே பகவான்கிட்ட நிலைத்திருக்கும் போது அது சமாதி நிலை. சோ இந்த செயல்கள் எல்லாமே யக்ஞ, அதாவது யாகமாக செய்யப்படுகிறது. ஏன்னா யக்ஞார்த்த கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன. பகவானுக்காக செய்யப்படலைன்னா என்னாகும்? கர்ம பந்தன, அந்த செயல்களின் விளைவுக்கு பந்தம் ஏற்பட்டு விடும். நன்மையா பாருங்க, நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேன், புண்ணியவான், நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு போக போறேன், அது பந்தப்படுத்துகின்றது. சோ கட்டுண்ட ஆத்மாக்கள் ஏற்கனவே மறுபடியும் பந்தப்பட்ட செயல்கள்ல நமக்கு நாமே பல வலைகளை பின்னி பின்னி அதுக்குள்ளேயே சிக்கிக்கிறோம். வேற யாருமே நம்மளுக்கு வலை போட்டு பிடிக்க வேண்டியது இல்லை. மாயா வந்து ரொம்ப ஈஸியா ஜாலியா உட்காந்துருக்கா. அவங்க டியூட்டி என்ன? நாம எப்பப்ப பகவானோட எல்லையை டச் பண்றோமோ இழுத்து இழுத்து சோதிப்பாங்க. ஆனா இந்த சோதனைக்கே வராதவங்க, எக்ஸாமே நாம பண்ணலைங்க, எக்ஸாமே எழுதுனேன்னா கவலையே இல்லை. ஆனா எக்ஸாம்க்கு வர்றவங்களுக்கு அங்க வந்து பரீட்சை நடக்கும். அதுல பாஸ் மார்க் 40, 50, 60, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்னு மார்க் போடுவாங்க. ஆனா எக்ஸாமே எழுதாதவங்களுக்கு சும்மா கிடப்பா நீ மக்கு, நீ இங்கேயே கடன்றுவாங்க. எக்ஸாம் எழுதுறவங்க மேல மேல போ, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 12th, காலேஜ் அப்படின்னு மேல மேல டாக்டரேட் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ கிருஷ்ண உணர்வுல படிப்படியாக இந்த நிலைக்கு, உன்னத உணர்வுக்கு படிப்படியாக ஏற்றம் பெற்று கடைசியில பகவானோட லோகத்துக்கே போயிருவாங்க. ஆனா காலே எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு எக்ஸாம்னா பயம், சோதிக்கவே கூடாது அப்படின்னா நீங்க எப்படி கிருஷ்ண உணர்வுல பாஸ் ஆவீங்க? ஏன்னா பகவானோட லோகத்துக்கு போகணும்னா சிறு துளி களங்கம் கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏற்கனவே தவறு செஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். அப்ப ஜெயில என்ன பண்ணுவாங்க? நீங்க திருந்தினாத்தான் ஜெயில இருந்து விடுதலை கிடைக்கும். அது போல இந்த ஜட உலகம் என்னும் ஜெயில நாமெல்லாம் சிக்கி இருக்கோம். இங்கெல்லாம் திருந்துவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்படுது. நாமெல்லாம் திருந்தலைன்னா மாயா தேவி நம்மள மறுபடியும் பனிஷ்மெண்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. ஏன்னா இந்த மாயோட ஜெயிலர் யாரு? அதிகாரி. இந்த ஜட உலகோட அதிகாரி மாயா. அவங்கதான் கண்ட்ரோலர். ஜெயிலுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்மள இந்த ஜட உலகம் என்னும் ஜெயில இருக்கிறோம். திருப்பி திருப்பி தப்பு பண்ணும்போது மாயா நல்லா உத கொடுக்குறாங்க. பல வகைகள்ல நம்மளுக்கு துன்பம் வருது. அதுக்கு காரணம் மாயாதான். அப்ப இந்த பரமனுக்காக யாகம், நாம எந்த செயல் செய்தாலும் யாகமாக அது கருதப்படுகிறது. இத்தகைய ஆன்மீக உணர்வில் அர்ப்பணிப்பவர், உதவியாக இருப்பவை, செலவிடப்படுவது, யாகத்தை செய்பவர், யாகத்தின் தலைவர், இறுதியில அதனோட விளைவு, இவை அனைத்தும் பூர்ணமான பரபிரமனில் ஒன்றாகி விடுகின்றன. இதுவே கிருஷ்ண உணர்வின் வழிமுறையாகும். சோ இதுல வந்து எதெல்லாம் நாம செய்யறோமோ, அதாவது ஆன்மீக உணர்வுல அர்ப்பணிப்பவர், யாரு நாம செஞ்சாலுமே அதற்கு உதவியாக இருப்பவை. சோ உதவியாக இருக்கிற பொருள்கள், அந்த காய்கறிகள், உதவியா இருக்கிற நபர்கள், அப்புறம் செலவிடப்படுவது. நீங்க எதுக்காக உங்க எனர்ஜி செலவு பண்றீங்க? சில சில சமயங்கள்ல காசு செலவு பண்றோம். அப்ப அதை யாகத்தை செய்பவர், யாகத்தை யார் செய்வார்? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, எல்லாருமே தலைவர் தான். கிருஷ்ண உணர்வுல யார் யாரு செய்யறீங்களோ அவங்க எல்லாருமே. அதனோட விளைவு என்ன? இவை அனைத்தும் பரபிரமனில் ஒன்றாகி விடுகிறது. சோ தனித்தனியா கிடையாது, எல்லாமே கிருஷ்ண உணர்வில் செய்யப்படுவதனால தனித்தனியா விளைவுகள் கிடையாது, எல்லாமே ஒன்றாகி விடுகிறது. நன்மை, தீமை, கெட்டது, நல்லது, புண்ணியம், பாவம், இதெல்லாம் கிடையாது. இதுதான் கிருஷ்ண உணர்வோட வழிமுறையே. ஸ்லோகம் 25. தைவம் ஏவா பரே யக்ஞம் யோகின பரியுபாஷதே பிரக்மாக்னாவ் அபரே யக்ஞம் யக்ஞே நைவோ பகுவதி. யோகிகள் பல்வேறு யாகங்களை செய்வதன் மூலம் தேவர்களை பக்குவப்படுகின்றனர். சிலர் பரபிரம்மன் என்னும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கின்றனர்.
பொருளுரை. மேலே குறிப்பிட்டபடி கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்பவன் பக்குவப்பட்ட யோகி அல்லது முதல் தர யோகி என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் தேவர்களின் வழிபாட்டில் இது போன்ற யாகங்களை செய்பவரும் பரபிரம்மனை இறைவனின் அருவத்தன்மையை நோக்கி இத்தகு யாகங்களை செய்பவரும் உண்டு. எனவே பலதரப்பட்ட பிரிவுகளுக்கேற்ப பல தரப்பட்ட யாகங்கள் உள்ளன. பல்வேறு மக்களால் செய்யப்படும் பல்வேறு தரப்பட்ட யாகங்களை மேலோட்டமாக பார்க்கும்போது மட்டுமே அவை பல வகைப்பட்டவை. உண்மையில் யாகம் என்றாலே முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவது மட்டுமே. அவர் யக்ஞ என்றும் அறியப்படுகிறார். பல்வேறு வகையான யாகங்களை, உலக சொத்துக்களை யாகம் செய்யும் யாகங்கள், உன்னத ஞானத்தை நோக்கி செய்யப்படும் யாகங்கள் என 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். கிருஷ்ண உணர்வினர் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக எல்லா உலக சொத்துக்களையும் துறக்கின்றனர். பிறரோ தற்காலிக பௌதிக சுகத்தை விரும்பி இந்திரன், சூரியன் போன்ற தேவர்களின் திருப்திக்காக உலக சொத்துக்களை துறக்கின்றனர். மேலும் அருபவாதிகளோ அருப பிரம்மனில் கலப்பதன் மூலம் தங்களது தனித்துவத்தை தியாகம் செய்கின்றனர். அகிலத்தின் இயக்கத்திற்கு தேவையான வெப்பம், நீர், ஒளி முதலியவற்றை பராமரிப்பதற்காகவும் மேற்பார்வையிடுவதற்காகவும் பரமபுருஷரால் நியமிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஜீவன்களே தேவர்கள். பௌதிக லாபங்களை விரும்புவோர் வேத சடங்குகளின்படி பல்வேறு யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்கள் பாகு கிருஷ்ணா பகு ஈஸ்வரவாதி, பல கடவுள்கள் இருப்பதாக நம்புவோர் எனப்படுவர். ஆனால் பூர்ண உண்மையின் அருவநிலையை வழிபட்டு தேவர்களின் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருதி ஒதுக்குவோர் தங்களது பூர்ண உண்மையின் அருவ நிலையை வழிபட்டு தேவர்களின் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருதி ஒதுக்குவோர் தங்களது தனித்துவத்தை உணர்ந்த உன்னத நெருப்பில் தியாகம் செய்து பரத்துடன் கலப்பதன் மூலம் தனித்தன்மையை முடித்துக் கொள்கின்றனர். இத்தகு அருவவாதிகள் பரமனின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்வதற்கான தத்துவ அனுமானத்தில் தங்களது நேரத்தை தியாகம் செய்கின்றனர். வேறு விதமாக கூறினால் பலநோக்கு செயல்படும் கர்மவாதிகள் பௌதிக சுகத்திற்காக உலக உரிமைகளை தியாகம் செய்கின்றனர். அருபவாதியோ பரத்துடன் ஒன்றாக கலப்பதற்காக தனது பௌதிக அடையாளங்களை தியாகம் செய்கிறான். அருபவாதிகளுக்கு பரபிரம்மனை யாகம் தங்களது தனித்துவமே அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருள். இஃது இவ்வாறு உள்ள போதிலும் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறான். அவனது பௌதிக சொத்துக்கள் மட்டுமின்றி தன்னையே முழுமையாக எல்லாவற்றையும் அவன் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்கிறான். இவ்வாறாக அவனே முதல் தர யோகி ஆவான். ஆனால் அவன் தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இது கொஞ்சம் கவனமா நம்ம கேட்கணும். பல விஷயங்கள் இதுல இருக்கு. இப்ப சில யோகிகள் பல்வேறு யாகங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் தேவர்களை பக்குவமா வழிபடுறாங்க. சோ தேவ வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கிறவங்க தேவர்களை வழிபடுவதற்காக பல யாகங்களை, வேதங்கள் என்ன சொல்லுது? தேவர்களை திருப்தி செய்வதன் மூலமாக நீங்கள் தானியங்களை, மழையை பெறுவீர்கள், மழையின் மூலமாக தானியங்கள் பெறப்படும், தானியங்களை மீண்டும் அவர்கள் யாகங்களின் மூலம் தேவர்களுக்கு அர்ப்பணிப்பார்கள். அப்போ தேவர்கள் அதை முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக அதை அர்ப்பணிப்பார்கள். இப்படியாக இந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். இப்போ பகவான் மறுபடியும் அவங்களுக்கு சக்தி கொடுத்து அந்த தேவர்கள் மூலமாக மக்களுக்கு மழை எல்லாம் தருவாரு. வெயில், காற்று, மழை இதெல்லாம் சந்திரனோட குளிர்ச்சி எல்லாம் தரும்போது மறுபடியும் அந்த தானியங்கள் விளையும். இப்படியாக இந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். சிலர் பரபிரம்மன் என்னும் நெருப்பில் யாகங்களை அர்ப்பணிக்கிறார். பிரம்மஜோதி, பரபிரம்மன் அப்படின்னா பிரம்மஜோதி, அதுதான் இறுதி அப்படின்னு சொல்லி அந்த யாகமாக தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க. செயல்கள் இல்லாம, செயல்களை எல்லாம் கட்டுப்படி. பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் கடமையை செய்பவன் பக்குவப்பட்ட யோகி அல்லது முதல் தர யோகி. ஏன்னா கிருஷ்ணர் தான் எல்லாத்திற்கும் மூலம் அப்படின்னு தெரிஞ்சு யார் ஒருவர் கிருஷ்ணரை எதோ தரோர் மூல அப்படின்னு சொல்லி எதோ தரோர் மூல தர்ப்பயந்தி தத் ஸ்கந்த புஜோ பஷாகா, அதாவது வேருக்கு நீர் ஊற்றும் போது அந்த கிளை, இலை, பூ, காய் எல்லாம் பலனடைகிறதோ, அப்ப கிருஷ்ணருக்கு செய்யப்படும் போது எல்லா தேவர்களும் தானாக திருப்தியுறுகிறார்கள்.
ஏன்னா தேவர்கள் யாருன்னா பகவானுடைய அங்கம். அப்போ பகவானுக்கு முழு உடலுக்கு நாம் கொடுக்கும்போது எப்படி கை கால் எல்லாம் பலனடைகிறதோ, முழு உடலுக்கு வந்து நாம சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்னா காதுக்கு தனியா கண்ணுல ரசத்தை ஊத்து, காதுல பொரியல் போடுன்னு சொல்றது கிடையாது. வாய் மூலமா சாப்பிடுவதன் மூலமாக அந்த ரத்தமானது இதயத்தில் சுத்திகரிக்கப்பட்டு எல்லா பாகங்களுக்கும் செலுத்தப்படுது. அதுபோல பகவானை வழிபடும் போது மற்ற தேவர்கள் தானாக திருப்தியுறுகிறார்கள். தனியா வந்து அவங்களுக்கு யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா தேவர்களின் வழிபாட்டில் இது போன்ற யாகங்களை செய்பவரும் பரபிரம்மனை, அதாவது இறைவனை அருவத்தன்மையை நோக்கி யாகங்கள் செய்பவரும் இருக்காங்க. அப்ப பல பிரிவுக்கு ஏற்ப பலதரப்பட்ட யாகங்கள் இருக்கு. ஏன்னா வேதங்கள் அதைத்தான் சொல்லுது. பல பிரிவான மக்கள் இருக்கிறாங்க. ஒரே தரப்பட்ட மக்கள் கிடையாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கிடையாது. செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபெயிலு, பாஸு, ஜஸ்ட் பாஸு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தனித்தனி பிரிவா யாகங்கள் பல தரப்புல மக்களுக்கு பல யாகங்களை பரிந்துரைக்கிறது. அப்ப இப்படி பலதரப்பட்ட யாகங்கள் மேலோட்டமா பார்க்கும்போது அது பல தினசா தெரியும். ஆனா உண்மையில எல்லா யாகங்களும் கடைசியில யாரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே. காயேனு வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியார்த்தனாவா பிரகிருதே சுபாவான், கடைசியில எல்லாமே சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு தான் யாகங்கள்ல சொல்லுவாங்க. பல யாகங்கள்ல முதல்ல தேவர்கள் பேரை சொல்லுவாங்க. ஓம் சூர்யாய நம, ஓம் சனீஸ்வராய நம, ஓம் கணபதியே நம, ஓம் சிவாய நம அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு அர்ப்பணிச்சிருவாங்க எல்லா யாகங்கள்லயும். இதுதான் யக்ஞை விஷ்ணுவு. யக்ஞம் என்றாலே முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதுதான். எல்லா யாகங்களின் நோக்கம் முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதுதான். இப்ப பல்வேறு வகையான யாகங்களை, உலக சொத்துக்களை தியாகம் செய்யும் யாகங்கள், உன்னத ஞானத்தை நோக்கி செய்யப்படும் தியாகங்கள் என 2 பிரிவா பிரிக்கலாம். இப்போ கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க எல்லா உலக சொத்துக்களையும் துறக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் கிருஷ்ணரோடது. எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணருடையது. ஈசா வாசியம் இதம் சர்வம் எத்கிந்திய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தெக்தேன பூஞ்சீதா மாக்கிருத கசிய சித்தனம் அப்படின்னு எல்லாமே பகவானோடது. அதனால எல்லாமே அவங்க அர்ப்பணிச்சிடுறாங்க, எல்லாமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிடுறாங்க. ஆனா மற்றவர்கள் தற்காலிக பௌதிக சுகத்தை விரும்பி இந்திரன், சந்திரன், லக்ஷ்மி, குபேரன் அப்படின்னு சொல்லி யாராரு என்னென்ன தேவர்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக தங்களோட சொத்துக்களை துறக்கிறார்கள். மேலும் அருவவாதிகள் என்ன பண்றாங்க, அருவ பிரம்மனில் கலக்கறதுக்கு தனித்துவத்தை தியாகம் செய்யறாங்க. இப்ப தனித்துவம்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? நாம இத 2வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். தனித்துவம் என்றால் என்ன? யாராவது ஒருத்தரா சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. தனித்துவம்னா நம்ம தனித்தனிமை தான் மாதாஜி சொல்றீங்க? ஆமா, தனித்துவம் தான், கரெக்ட். சொல்லுங்க. நம்ம ஆத்மா வந்து அழியாது, வெரி நிலையானது குட். சொல்றீங்களா மாதாஜி? இன்னும் அதான் கொஞ்சம் விரிவா மாதாஜி தனித்துவங்க. இப்போ நம்ம ஆத்மா வந்து நம்ம உடம்பு அழிஞ்சாலுமே நம்ம ஆத்மா வந்து பிறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்ல. நம்ம உடம்புதான் வந்து மாத்தி மாத்தி எடுக்குதுங்க. ஆனா எடுக்கிறோம். ஆத்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது. சரி, அதை எப்படி தனித்துவத்தோட ஒப்பிடுறீங்க? மாதாஜி சொல்லுங்க. நித்தியமானது ம். இருக்கக்கூடியது. அதாவது ஒரே மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குதுல, ஆனா அதுல நம்ம ஒரு துளிதான் நம்ம தனிச்சிருக்கிறோம். அதான் மாதாஜி இல்ல, ஒரு கடல் நீர்ல அது வந்து கரெக்ட். கடல்ல பகவானுடைய ஒரு துளி அம்சம்தான். ஆனா தனித்துவம் அப்படின்னா நேற்றும் இருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம், எங்கும் போய் சேருவது கிடையாது, கலந்து விடுவது கிடையாது. இப்ப நான் வந்து சூன்யத்துல கலந்துடுவேன் அப்படிம்பாங்க சிலர். ஆத்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, இறந்துட்டா அவ்வளவுதான், சூன்யமாயிருவோம். அப்படி கிடையாது. இப்ப சிலர் சொல்லுவாங்க, நான் பிரம்ம ஜோதியுடன் போய் கலந்து விடுவேன், நானும் கடவுளாயிருவேன். அதுவும் கிடையாது.
சோ இந்த ஆத்மாக்கு இப்ப நான் வச்சிருக்கிற பேர் செல்வி, சீத்தலகேசவி. ஆனா நான் இறந்தப்புறமும் எனக்கு ஒரு வாழ்வு உண்டு. இதுக்கு முன்னாடி இருக்கு, இப்பவும் இருக்கு, இனியும் இருக்கும். நான் போய் எங்கேயும் கலந்துர முடியாது எப்பவுமே. நான் ஆன்மீக லோகத்துக்கு போனாலும் ஆன்மீக உடல் எடுத்து அங்க பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். தனித்துவம், நான் எப்பவுமே தனிதான். இப்போ அஹ், என்ன சொல்லுவாங்கன்னா, லவ்வர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நானும் நீயும் ஒண்ணு, ஓர் உடல் ஓர் உயிர் அப்படிம்பாங்க. அப்படி ஆயிர முடியுமா? முடியாதுங்க மாதாஜி. மாதாஜி இப்ப சூரிய முடியாது ஒளி மாதாஜி. இதுதான் தனித்துவம். ஆ, யாரோடையும் நம்ம கலந்துர முடியாது. ஆத்மா வந்து நேத்தும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும், எப்பவுமே தனியாதான் இருக்கும். யாருடன் யாரும் சேர முடியாது. பிரம்மஜோதியில போய் சேர முடியாது. நீங்க போய் சூன்யத்திலையும் ஒண்ணுமில்லாம ஆயிர முடியாது. ஆத்மா என்னைக்குமே இருக்கு, அதுதான் தனித்துவம். இப்ப புரிஞ்சுதுங்களா? பகவானோடையும் அதாவது போய் ஒவ்வொரு சேர ஆத்மா முடியாதுங்க. ஏங்க ஒவ்வொரு மாதாஜி? ஆத்மாவும் தனித்தனி ஆத்மாக்கள். அதோட ம் தன்மையை அது வந்து இழப்பதில்லை. அப்படியே அங்க ம். போனாலும் பிரம்ம ஜோதியிலயும் அது தனித்திருக்கிறது. திரும்ப மறுபடியும் பிறவி எடுக்கிறதா வீழ்ச்சி இருந்தாலும் அடையுது. திருப்பி பிறவி ஆமா, எடுக்கிறது. வீழ்ச்சி அடைந்து. ஏன்னா அங்க தனியா ம், இருக்க முடியாது, செயலற்று இருக்க ம், முடியாது பிரம்மஜோதியில போய். சோ ம். செயலாற்றுவதற்காக மீண்டும் உந்தப்பட்டு மீண்டும் இங்கு பிறவி பிறவி எடுக்கின்றான். எடுக்கிறது. அதுதான். ம், அதனாலதான் இந்த தனித்துவத்தை அவங்க தியாகம் செய்யறாங்க. ஏன்னா நான் கலந்துடுறேன் அப்படிங்கும்போது தியாகம் செய்யறாங்க. தனித்துவத்தை தியாகம் பண்ணி நான் ம். போய் பிரம்மஜோதியில கலந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் நிறைய அவங்க உம் நேத்தி 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 இது இல்ல, அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறாங்க தனித்துவத்தை இழப்பதற்காக. சோ அகிலத்தின் இயக்கத்திற்கு தேவையான வெப்பம், நீர், ஒளி முதலியவற்றை பராமரிப்பதற்காகவும் ஏற்பாடுவதற்காகத்தான் இந்த சக்தி வாய்ந்த ஜீவன்கள் தேவர்கள்னு சொல்லி பரமபுருஷ பகவானால நியமிக்கப்படுறாங்க. ஆனா ம். பௌதிக லாபத்தை விரும்புவோர்கள் வேத சடங்குப்படி பல்வேறு யாகங்களை செய்து தேவர்களை வழிபடுறாங்க. ஏன்னா யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதற்கு தகுந்த தேவர்களை வழிபடும்படி அவர்கள் மனதுல பரமாத்மாவாக இருக்கும் அந்த பரமபுருஷ பகவான் அவர்களை அந்த தேவர்களை வழிபடும்படி அவர் தூண்டி விடுகிறார். ஏன்னா அவர் தானே உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வரன்னு எல்லாரோட உள்ளத்திலயும் உட்காந்துட்டு உனக்கு என்ன ஆசை இருக்கு, சரி அந்த ஆசை, பௌதிகமான ஆசை நிறைவேறதுக்காக இந்த தேவனை வழிபடு அப்படின்னு அவர் தான் தூண்டி விடுறாரு. புரியுதுங்களா? அப்போ யாராருக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடும் அவரை கொடுக்கிறார். தேவர்களை வழிபடும்படி அவர் கட்டாயப்படுத்தல. ஏன்னா நீ ஆசைப்படுற அந்த ஆசை வந்து நான் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா பௌதிகமான இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீ எங்கிட்ட வர்றியா அதுக்கான வழியை காமிக்கிறேன். ஆனா நீ பௌதிகமா ஆசைப்படுறியா, அதுக்கு நான் ஆள் இல்லப்பா, அதுக்கு தனித்தனியா தேவர்கள் இருக்கிறாங்க, 33 தேவர்கள் இருக்காங்க, நீ போய் அவங்கள வழிபடு அப்படின்னு சொல்லி உள்ளத்துல இருந்து அந்த தூண்டுதலை அவர்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்ப பல்வேறு யாகங்களை செய்து மக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபடுறாங்க. அவர்கள் பகு ஈஸ்வரவாதி, அதாவது பல கடவுள்கள் இருப்பதா நம்புறாங்க. கடவுள்னா ஒரே ஒருவர் தான். பகவான் யார சொல்றோம்? கிருஷ்ணரை மட்டும்தான். பகவான் ஈஸ்வரன், பகவான் சிவன், பகவான் விநாயகன், பகவான் முருகன் யாரும் சொல்றது இல்ல. பகவான் அப்படின்னாலே பகவான் கிருஷ்ணர் தான். ஆனால் பூர்ண உண்மையின் அருவ நிலையை வழிபட்டு தேவர்கள் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருதி ஒதுக்குவோர் தங்களது தனித்துவத்தை உன்னத நெருப்பில் தியாகம் செய்து பரத்துடன் கலப்பதன் மூலம் தனித்தன்மையை முடித்துக் கொள்கின்றனர். இந்த அருவவாதிகள் என்ன பண்றாங்க? பகவானோட அருவ ரூபத்தை வழிபட்டு தேவர்களை நிரந்தரமற்றதா கருதி ஒதுக்குறாங்க. இது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா தேவர்கள் வந்து நித்தியமானவர்கள் கிடையாது. தேவர்கள் பொசிஷன் மாறிட்டே இருக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏ போஸ்ட்னா அதுல குப்பனும் வரலாம், சுப்பனும் வரலாம், தண்டபாணியும் வரலாம், யார் வேணா வரலாம். அது ஒரு போஸ்டோட பேரு. சோ தேவர்கள்ல பல பல இந்திரன், சந்திரன் அதெல்லாம் வந்து இருக்கு. ஆனா உயர்ந்த ஆத்மாக்கள் யார் தகுதியுடைய ஆத்மாக்களோ அவங்க போய் அந்த சீட்ல உட்காந்துக்கலாம். அப்புறம் அவங்க ஆயுட்காலம் முடியும் போது 100 வருடங்கள் முடியும் போது வேற ஒருத்தர் வந்து உட்காந்துக்கலாம். இந்திரனாவோ சந்திரனாவோ குருவாகவோ ஒரே ஒருத்தர் நிரந்தரமா உட்காந்துருக்கல, மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க போஸ்டிங்.
அந்த பேர் தான் ஒண்ணு. அதனால அவங்க நினைக்கிறாங்க பல கடவுள்கள் இருக்கிறதா. அப்ப அருவ வழிபாட்டுல தேவர்கள் நிலையெல்லாம் நிரந்தரமற்றது. ஏன்னா அவங்களுக்கும் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இருக்கு. சோ தேவர்கள் ரூபங்களை நிரந்தரமற்றதாக கருதி ஒதுக்குவோர் தங்களது தனித்துவத்தை உன்னத நெருப்பில் தியாகம் செய்து பரத்துடன் கலக்க அவங்க முயற்சிக்கிறாங்க. சோ இவங்கெல்லாம் தனித்துவம் இல்ல, நான் போய் பரபிரம்மனோட பிரம்ம ஜோதியில போய் இணைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு தியாகம் பண்றாங்க. அத்தக அருவவாதிகள் பரமனின் உன்னத இயற்கையை புரிந்து கொள்வதற்கான தத்துவ கற்பனைகளில் அவங்க நேரத்தை தியாகம் செய்யறாங்க. ஏன்னா தத்துவ கற்பனை அப்படின்னா மென்டல் ஸ்பெகுலேட் பண்றது, சும்மா மனசுக்கு தோணுனதெல்லாம் அவன் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்கிறது. சாஸ்திரங்கள் சொல்றதுதான் உண்மை. ஆனா நான் அவனவன் மனசுல ஏதோ கற்பனை பண்ணிட்டு அததான் உண்மை நினைச்சா என்ன பண்ண முடியும்? கண்ணை கட்டிட்டு சூரியனே இல்ல, எல்லாம் இருட்டு, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தா தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? முடியாது. அப்ப இவங்கெல்லாம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு சொல்லிக்கிட்டு இவங்களா கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பலன் நோக்கி செய்யப்படும் கர்மவாதிகள் என்ன பண்றாங்க? பௌதிக உலகத்திற்காக உலக உரிமைகளை தியாகம் செய்கின்றனர். சோ பௌதிக சுகத்திற்காக உலக உரிமைகளை, சோ அது வேணும் இது வேணும்னு கேக்குறவங்க என்ன பண்றாங்க? அந்த உலக உலக உரிமை, உரிமைன்னா என்னன்னு தெரியலீங்க மாதாஜி. அதான் பதவி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம், உலகத்துல இருக்கிற உலக உரிமை, இவங்களுக்கெல்லாம் உலகத்துல உரிமைன்னு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சொத்துக்கள். அதை வச்சு போஸ்டிங்கள் இல்ல, சொத்துக்களை எல்லாம் தியாகம் செய்வாங்க. அந்த யாகத்துல தியாகம் செய்யறாங்க இல்லையா, பல பல பொருட்களை கொடுத்துதானே யாகம் பண்ணணும். இப்ப பிராமணர்களுக்கு பொருள் கொடுக்கணும், யக்ஞம் பண்றதுக்கு பொருள் கொடுக்கணும், இப்ப கோயிலுக்கெல்லாம் பொருள் கொடுக்கணும், புண்ணியத்தை கொடுக்கணும். நிறைய புண்ணிய பலனை சம்பாதிக்கணும்னா சிலர் கல்வி கொடுக்கணும். இப்படி உலக உரிமைகளை, உலகத்துல எனக்குன்னு உரிமையானது என்ன? செல்வம். அதையெல்லாம் பல விதங்கள்ல தியாகம் பண்றாங்க. புண்ணியத்தை சேகரிக்கணும், என்னென்ன பண்ணணும்? அது காசு வேணும் இல்லையா, அதெல்லாம் உரிமை, அவங்களுக்கு உரிமையானது என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் கொடுத்தாதான் அந்த கர்ம பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இதை செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா எது செஞ்சாலும் நீங்க உங்களுக்கு உரிமையானது கொடுத்தாதான் பலன் கிடைக்கும். கரெக்டுங்களா? உரிமைங்கிறது என்னன்னு தெரியல, உலக உரிமை. ஆமா மாதாஜி, இப்போ உலகத்துல உரிமை நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு உரிமைன்னு சொல்லுவீங்க. அந்த பொருளை தூக்கி இப்போ வெளியில கொடுத்தீங்கன்னா அது புண்ணியம்னு சொல்லுவீங்க. அதான் கர்ம காண்டம். இப்போ உங்ககிட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கு, குழந்தைகளை கூப்பிட்டு நான் புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்கறேன், ஆனா இதெல்லாம் எனக்கு உரிமையானது, ஆனா உங்களுக்கு கொடுக்கறது மூலமா புண்ணியம் சேகரிக்கிறேன், இந்த பணம் எனக்கு உரிமையானது, இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தா அதன் மூலமா புண்ணியம் கிடைக்குது. கோயிலுக்கு பால் வாங்கி கொடுக்கறேன், நிறைய பேரு கும்பாபிஷேகம் அந்த மேல இருக்கிற அந்த கலசங்கள் வாங்கி கொடுப்பாங்க, சிலை வாங்கி கொடுப்பாங்க, மரம் வாங்கி கொடுப்பாங்க. உலகத்துல நீங்க என்னோட உரிமையை எனக்கு உரிமையானதெல்லாம் சொத்துக்களை ஆகட்டும் பொருளாகட்டும் எனக்கு உரிமையானது, ஆனா இதை தருகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் கர்ம காண்டம். ஒன்றை கொடுத்து ஒன்னை வாங்குறது. உங்களுக்கு உரிமையானது கொடுத்துதானே வாங்க முடியும். நமக்குன்னு உள்ளதை நம்ம கொடுத்துறது, அது உலக உரிமையும். அது ஆமா, அப்படி தியாகம் செய்யறாங்க. இப்ப அருவவாதி என்ன பண்றாங்க? பரத்துடன், அதாவது பிரம்மத்துடன் கலப்பதற்காக பௌதிக அடையாளங்களை தியாகம் செய்கிறான். என்னென்ன பௌதிக அடையாளங்கள்? என்னென்ன? என்னோட மனைவி, என்னோட வீடு, என்னோட சொத்து, என்னோட உடல் அப்படிங்கறது கூட அவன் தியாகம் செய்யறான். உடலுக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒரு கோவணம் மட்டும் போதும், அது நேத்தி இது நேத்தி, அது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னு அவன் தியாகம் பண்ணிட்டு போய் அருவவாதி அருவ பிரம்மனை நோக்கி தியானம் பண்றான். அஷ்டாங்க யோகம் அது. அஷ்டாங்க யோகத்துல கடுமையா அவன் தவம் பண்றான். அருவவாதிகளுக்கு பரபிரம்மனே யாகம், தங்களது தனித்துவமே அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் பொருள்.
சோ ம். அவன் வந்து தனித்துவம் எனக்கு கிடையாது, அடையாளமே எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு அடையாளம் நான் ஒரு தனி ஆத்மாங்கிறதே அவன் வேண்டாம்னு நினைக்கிறான். ஆனா அது வேண்டாம்னு நினைச்சாலும் அதுதான் உண்மை. எஸ், திரும்பி வரோம். தனித்துவத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நேத்தும் இருந்த, இன்னைக்கு இருக்கிற, நாளைக்கு இருக்கிற, எத்தனை கால ஆண்டு நாம எப்போ பகவானது அங்க துணுக்குன்னு சொல்லி பிரிஞ்சோன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அது கால ஹிஸ்டரியே கிடையாது. எப்போ அது மாதிரி எப்பவுமே நம்ம இனி இருப்போம். நாம வந்து மறைஞ்சறதே கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றான், தனித்துவத்தை அர்ப்பணிக்கிறான். இப்படி இவ்வாறு உள்ள போதிலும் அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தன் என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யறாங்க. பௌதிக சொத்துக்கள்ல இருந்து எல்லாத்தையும் அவன் கிருஷ்ணருக்காக தியாகம் பண்றான். அதுதான் முதல் தர யோகி. அவன் தனது தனித்துவத்தையும் இழப்பதில்லை. பகவான் சொல்றாரு, நீ எல்லாம் இவங்களை கொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவங்க உடலை மட்டும்தான் நீ கொல்லுகிறாய், அவங்க ஆத்மாவை நீ கொல்ல முடியாது. சோ யாருமே தனித்துவத்தை இழப்பது கிடையாது. இப்ப பீஷ்மரோட ஆத்மாவை கொல்ல முடியுமா அர்ஜுனனால? முடியாது. அதனால அவர் தனித்துவத்தை இழப்பது கிடையாது. அதனால நீ உடலைத்தான் கொல்ற, இந்த உடல் போனா, வயோதிகமான இந்த உடல் போனா அவங்களுக்கு நல்லதுதான் கிடைக்கும். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ மாத்தினா என்ன கிடைக்கும், புது ட்ரெஸ் கிடைக்கும். சோ அவங்க நல்ல ஒரு உடல் எடுத்து இன்னும் நல்லா அனுபவிப்பாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. நீயே செய்யலினாலும் நான் இன்னொருத்தனை வச்சு செஞ்சுக்குவேன். நீ என்னுடைய கருவியா செயல்படுற. நீ வந்து எனக்கு அடங்காம நான் உனக்கு செய்ய மாட்டேன்ட்டு போனாலும் இந்த இடத்துல நான் இன்னொருத்தனை வச்சு நான் செஞ்சிருவேன். சோ அர்ஜுனன் வந்து எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிடுறாரு கடைசியில. ஏன்னா கிருஷ்ண உணர்வில் செயல்படுறது அதுதான். பகவான் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். பகவான் வந்து என்னைக்கும் தூய்மையானவர்ங்கிறதுனால, அவர்கிட்ட எந்த களங்கம் இல்லாதனால பகவான் எல்லாம் நன்மையே செய்வார். அதை மட்டும் நாம நம்பணும். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம் இருக்குங்களா?